ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? எப்போவுமே என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லுவார். அல்லேலூயா. உங்களை துன்பப்படுத்துகிறவங்களுக்காக ஆண்டவர் என்னைக்குமே நம்மளை கஷ்டப்படுத்துறவங்களுக்காக என்ன பண்ண சொல்றாருங்க? உன்னை துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண். உன்னை டிஸ்பைட்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறாங்க தெரியுமா, உன்னை உபயோகித்து தூக்கி எறிகிறாங்க, அவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ண ஜெபம் பண்ண அப்படின்றார். நம்மளை துன்பப்படுத்துறவர்களுக்காக, வேதனைப்படுத்துறவர்களுக்காக, கஷ்டப்படுத்துறவர்களுக்காக வெறுத்துறாத, பகைச்சிராத, செத்துப்போன்னு சொல்லாத, ஆனால் அவங்களுக்காக என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு அப்படின்னாரு. ஏன் ஆண்டவரை ஜெபம் பண்ணோம்? நீங்கள் ஜெபம் பண்ணுறதுனால என்ன தெரியுமா நடக்குங்க? நீ ஜெபம் பண்ணுறதுனால, நீ ஒரு ஜெப வீரராக கர்த்தர் வச்சிருக்கிறார் தெரியுமா? நீ ஜெபிக்கிறதுனால அவன் அழிஞ்சு போகிறதுல, நீ ஜெபிக்கிறதுனால நீ இருக்கிற விசுவாசத்தை காட்டிலும் 10 மடங்கு அவங்க பயங்கரமாக மாறுவாங்க. As you prayed for that person will become more faithful and truthful, faith-filled, a big believer 10 times higher, greater than you. உன்னை காட்டிலும் 10 மடங்கு. ஆண்டவர் ஸ்பெஷாலிட்டி அப்படி தான். நம்மளை துன்பப்படுத்துகிறாங்க, ஆண்டவரே ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான், ஆண்டவரே நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொல்லுவார். ஏசப்பா பார்த்துக்குவாருப்பா. அப்பாடா நம்மளுக்கு என்ன ஆகிடும்? சந்தோஷம் ஆகிடும். அவர் எப்படி தெரியுமா பார்த்துக்குவாருங்க? அவர் பார்த்தா நமக்கு முன்னாடி வந்து மைக்கை பிடிச்சி பிரசங்கம் பண்ணிருப்பார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க தெரியுங்க? ஆண்டவரே என்னை அடித்தவெல்லாம் பிரசங்கம் பண்ணுறேன், நான் இன்னமும் இங்கேயே உக்காந்துட்டு இருக்கிறேன், பரவாயில்ல, நீ ப்ரே பண்ணி எல்லாரையும் பிரசங்கியாரவே மாற்றிடு. அல்லேலூயா. நீ மேலே வரலனாலும் பிரச்சனை இல்லை. அதனாலவே ஆண்டவர் நான் சொல்கிறேன், மேபி அதனால ஆண்டவர் என்ன சொல்ல, அதனாலே நான் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கிற மகோ, என்ன ஏசப்பா பிளான்? இனிமே ஒருத்தன் தான் உன்னை துன்பப்படுத்த வந்தான், நான் அட்லீஸ்ட் ஒரு 10 பேரையாவது அனுப்புகிறேன் ஒரு மாசத்துல. எப்படிங்க? நீ இதனால வரைக்கும் ஒருத்தரை நினைச்சா கலங்க, நான் 10 பேர் அனுப்புறேன். ஏன் ஏசப்பா? மகோ நீ ஜெபம் பண்ணும்போது 10 பேரும் ஊழியக்காரன் மாற முடியும். நீ ஜெபம் பண்ணும்போது 10 பேரும் எனக்காக ஊழியத்தை செய்ய முடியும். ஆண்டவர் அவர்களை சந்திச்சிட்டாரு. திடீர்னு பார்த்தா முன்னாடி வந்து மைக்கு பிடிச்சி நிற்கிறாங்க. இதுதான் ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி. அல்லேலூயா. இங்கே கஷ்டப்படுத்துறவங்க அப்படி கண்ணை மூடி அப்படி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒரு அமைதியை பார்ப்பேன். எங்கடா காணோம் அப்படின்னு. அந்த அமைதியிலேயே கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு இப்போ இங்கே கண்ணை திறந்து பார்த்தா அவங்க முன்னாடி கர்த்தருக்காக அவங்க நிற்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், சடன் காம் will come into your life.